ஹலோ, எந்த ஹவுசிங் போர்டு? ஃபைவ் மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவோம். போலீஸ் குவார்ட்டர்ஸுக்கு நெக்ஸ்ட் இருக்க ஹவுசிங் போர்டு. நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஹெல்மெட் பண்ண வேண்டியது. ஹெல்மெட் பண்ண பார்த்துட்டேன். ட்ரக் டைப் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சா? ஹலோ சார், சொல்லுங்க சார். 2 பேர் இங்கே தான் இருக்காங்க. Is phone in speaker? எஸ் சார். Okay. The drug or name heroin X. I think you know what is cocaine. Erythroxylum novogranitens என்ற சப்ஸ்டன்ஸ்ல இருந்து தான் இந்த cocaine extract பண்றாங்க. இந்த ஹெரோயின் ட்ரக் வேர்ல்ட்ல பேன் பண்ணப்பட்ட ட்ரக். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த ஹெரோயின் ரொம்ப வேர்ஸ் தேன் cocaine. இந்த ஹெரோயினை இல்லீகலாக யூஸ் பண்ணி மட்டுமே வருஷத்துக்கு 14,000 பேர் சாகுறாங்க. சார், பட் நீங்கள் இந்த ட்ரக்கை எரானெக்ஸ் தான் சார் மென்ஷன். ஹெரோயின் எக்ஸுங்கிறது இந்த எரித்ரோசைலம் நோவோகிரானடைன் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இதுவும் சப்ஸ்டன்ஸ் தான். பட் இது யூஸபிள், அதுதான் இங்கே ரொம்ப டேஞ்சர். இந்த ஹெரோயின் எக்ஸ் 35 to 40% ஹெரோயினை விட ரொம்ப எஃபெக்டிவானது. ஒரு எஃபெக்ட் என்ன சார்? It gives immense pressure and increase the dopamine chemical in the brain. இதால ரொம்ப டேஞ்சரான பாயிண்ட் என்னன்னா 86% chances of death or organ failure. இது மார்க்கெட்டுக்கு வந்தா நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு can cause terrible danger. சார், எரானெக்ஸ் மார்ச் 31 இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போகுது சார்.
கூட சல்லி ரக்கம்மா பொண்ணு வேணும் சதிசனோ துங்க இல்ல சம சொல்லு மைக்கேல். எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தவன் இன்ஃபர்மேஷன் தேடி வருவான். அவனை கூப்பிட்டு போய் உனக்கு தெரிஞ்ச பசங்களாம் சுற்றி காட்டு. ஓகே மைக்கேல், நான் பார்த்துக்கிறேன். எப்போ வருவான்? நேரத்துக்கு வந்துக்கிட்டே இருப்பான். இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அண்ணா மைக்கேல் இப்போ தான் சொன்னான், வா போகலாம். உனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? திருக்கோவிலூரில் எங்கேருந்து ட்ரக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்னு பர்மிஷன் வேணுண்ணா. சிறகு நீங்கினால் பறவையில்லை, திரிய நீங்கினால் தீபமில்லை, உன்னை நீங்கினால் நான் இல்லை, உனக்கு இது புரியவில்லை. உடலை நீங்கினால் உயிரும் இல்லை ஒலியை நீங்கினால் மொழியும் இல்லை உன்னை நீங்கினால் நான் இல்லை உனக்கு இது தெரியவில்லை பூமி சுற்றுவது அண்ணா, வேற இடம் பார்க்கலாம். நீங்கால் புவியில் சரி வரேன்டா. எனக்கென கொடுத்தது சுகம் எனக்கு எனக்கென இருப்பது ஒரு உசிறு அதை உனக்கென தருவது வரம் எனக்கு நீ மறந்தால் என்ன மறுத்தால் என்ன நீதான் எந்தன் ஒளி விளக்கு என்றும் நீதான் எந்தன் ஒளி விளக்கு. அண்ணா, வாடா தம்பி, என்ன மேட்ரு? இவன் நம்ம பையன் தான், கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும். என்னடா தம்பி? நான் திருக்கோவிலூர்லேருந்து ட்ரக்ஸ் எங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது இன்ஃபர்மேஷன் வேணும்ண்ணா. அடி நீந்திக்கிட்ட நீ விளக்க ஏத்தி வச்சு உன்னோட கண்ணத்தில் முத்தம் கொடுக்க நீதி கடந்தி கலன கோச்சு கூமி சாமி எல்லாம் பக்கத்தில் நீ வாடி அள்ளி கொடுக்க நான் திருக்கோவிலூரில் ட்ரக்ஸ் எங்கே நகையில் நீ செங்கும் பால குடிப்பேன் வந்திடாத சத்தம் போட்டு கத்தி போடுவேன், கன்னத்துல தேள போல கொட்டி. ஹலோ, நம்ம தேடி வந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன் கேட்கலா? டேய் இஞ்சரா, டேய் இஞ்சரா, பாட்டு டேய் இஞ்சரா, டேய் மாமா குரா, டேய் மைக்கில் எதுக்குடா வர சொன்னா? தெரிலண்ணா, என்னையா வந்து அவர் சொன்னான். யாரா இவன்? மச்சான், உன்னைய மைக்கில் தான் வர சொன்னாங்கடா.
மைக்கிள்கிட்ட சொல்லி உங்களுக்கு வர சொன்னதே நான் தான். ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயமா? லேப்பில் பிஸ்கட் ஃபோட்டோ, வெப்சைட் ஃபோட்டோலாம் இருந்தது. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன தான் மேட்ரு? உங்களுக்கு ஹெராயினெக்ஸ் மார்ச் 31 மார்க்கெட்டுக்கு வருதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் எப்படி வருதுன்னு சொல்லலைல்ல. எப்படி மார்க்கெட்டுக்கு வருது? டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் பற்றி உங்களுக்கு தெரியும், பட் டார்க் வெப் பற்றி தெரிய வாய்ப்பு கம்மி தான். படத்தெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மார்க்கெட்டில் இல்லாத பொருள் எல்லாமே இந்த வெப்சைட்டில் இல்லீகலாக கிடைக்குமாமே. எக்ஸாக்ட்லி. இது டார்க் சைட் ஆஃப் இன்டர்நெட்னு சொல்லுவாங்க. இங்கே இல்லீகலாக ரூட்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் இன்க்ளூடிங் நார்காட்டிக்ஸ் செல் பண்ணுறாங்க. இன்டர்நெட்டில் நடக்கிற கிரைம்ஸ்க்கு திஸ் டார்க் வெப் இஸ் நாட் பவுண்ட் பை த லாஸ் இம்போஸ் பை த கண்ட்ரிஸ் ஆஃப் ஓ, அண்ட் இந்த கிரைம்ஸ் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குது. உண்மையிலேயே நம்ம ஊரில் இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட் பற்றின ஆக்சஸ் நம்ம எங்களுக்கு எப்படி தெரியும்? பிஃபோர் 2 weeks என் காலேஜ் பாய்ஸ் ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆனதை பார்த்து அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணேன். டார்க் வெப்போட ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த சாம்பிள். இந்த சின்ன சாம்பிளை பிஃபோர் கொக்கைன் வாங்கினவங்களுக்கு கொடுத்து அடிக்ட் ஆக வச்சு இந்த டேஞ்சரஸ் ஹெராயினெக்ஸை செல் பண்ணுறது தான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் இந்த பாய்ஸ் எங்கேருந்து ட்ரக்ஸ் கண்டெயின் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் மைக்கிள் உங்களை இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண அனுப்பினான். பட் தேர் இஸ் நோ யூஸ். நானே அவங்க கேங்கில் சேர்ந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணவும் ஸ்டார்ட். அவங்க யாருக்கும் டவுட் வரலையா? That second I was found a dark web and அதை பற்றி ரிசர்ச் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஓகே, ஹெல்மெட் மேன் தான் டார்க் வெப்புக்கு வேலை செஞ்சா நீ எப்படி கண்டுபிடிச்ச? மயான கொள்ளனைக்கு நிறைய பேர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஹெல்மெட் மேனே அங்கே பார்த்தேன். ஆஃப்டர் 1 week அதே பைக் அண்ட் ஹெல்மெட் மேனை பார்த்தேன். Finally, dark fantasy. இதெல்லாம் ஓகேடா, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? நாங்கள் மொத்தம் 4 பேர். இவன், நான், மைக்கேல், அவன் எங்கள் ஃப்ரெண்டு. அவன் எங்கள் கேங்லேருந்து வெளியே போய் தப்பான ஆட்களுக்குள்ளே சேர்ந்துக்கிட்டு தவறான பழக்கங்களை கற்றுக்கிட்டான். அது ரொம்ப ஓவராக போயிடுச்சு. ஒரு டைம் ட்ரக்ஸ் எடுக்கிற அளவுக்கு போயிட்டான். கொக்கைன் யூஸ் பண்ணுற அளவுக்கு. கொக்கைன் எடுத்துட்டு ரோட் கிராஸ் பண்ணும்போது கார் வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகிட்டான். நாங்க ஏன் இந்த ஹெராயினெக்ஸ் தடுக்கணும்? எதுக்கு அந்த பசங்க கையில் சப்ஸ்டன்ஸ் கிடைக்கூடாதுன்னு நினைக்கணும்? நேத்து எங்க ஃப்ரெண்டு இறந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு உயிர் போகக்கூடாது. நல்ல பாலிசி. நம்ம ஏன் போலீஸ்கிட்ட போகக்கூடாது? ஆமாம்ல, போலீஸ்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவங்களே பார்த்துப்பாங்களே. ஏன் போலீஸ்கிட்ட இந்த மேட்டர் தெரிஞ்சா பசங்க ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடும்னா? நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோன்னு தெரியுமா? தெரியாது. சொல்றேன், கவனமா கேளுங்க. என்சிபி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே டைரக்டா வரக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்.
There are 13 zones in all over India. ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு ஜோனல் டைரக்டர் இருக்காங்க. அந்தந்த ஸ்டேட்ல நடக்கிற பெரிய லெவல் ட்ரக் டிராஃபிக்கிங், இன்டர்நேஷனல் லிங்க்ஸ் இருக்கிற ட்ரக் டிராஃபிக்கிங் பற்றின ஆப்ரேஷன்லாம் பண்ணுறவங்க தான் இந்த என்சிபி. அப்போ அவங்களே பார்த்துப்பாங்களே, ரேங்க் ஆக்ஸ் அவங்களுக்கு கிடைக்காம. அங்கே தான் ட்விஸ்டே இருக்கு. மார்ச் 31 இந்த ட்ரக்கை இந்தியா ஃபுல்லாக டார்க் வெப் சப்ளை பண்ணுறதுனால ரூரல் ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் சிட்டிஸ் அண்ட் டவுன் சைடுக்கு மூவ் பண்ணுறாங்க. சிங்கிள் போலீஸ் கூட இருக்க மாட்டாங்களா? மேபி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருக்கலாம். இப்போ என்னதான் பிளானு? நம்ம போய் தடுக்க போகிறோமா? பிளான் இஸ் ஆல்மோஸ்ட் டன். நாளைக்கு சப்ஸ்டன்ஸ் அவங்க கிட்ட வராது. எப்படிடா? மைக்கேல்? எஸ், மைக்கேல் சப்ஸ்டன்ஸை தடுத்துட்டான். நானும் அந்த பசங்க கூட லொக்கேஷனுக்கு போவேன், போய் வெயிட் பண்ணுவோம், சப்ஸ்டன்ஸ் வராது. சரக்கு ரீச் ஆகணும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வரும்டா. இன்னும் 1 hour ஆனாலும் சரக்கு வராது. ஏன் இவனுங்க லீட்ரு வராமல் இவன் வந்தான்? 1.5 லட்ச ரூபா சரக்காச்சு. இவனுங்க ஏன்டா இங்கே வரானுங்க? இவனுங்க எதுக்கு பிளான்ல இல்லாமல் இங்கே வரானுங்க? ஒருவேளை இவனுங்களை சப்ஸ்டன்ஸ் ஆர்டர் பண்ணியிருப்பானுங்களோ? அப்படி இவனுங்க ஆர்டர் பண்ணியிருந்தா இவனுங்க சப்ஸ்டன்ஸ் இங்கே வருமே. என்னத்தல இந்த பக்கம்? உள்ள பூச்சி, உங்களுக்கு என்னடா இங்க வேலை? டேய் போலாம். என்னடா? என்னென்ன கேட்க தலை, அது எங்கள் சரக்கு தலை. எது உன் சரக்கு? தலை, நாங்கள் ஆர்டர் பண்ண சரக்கு தலை. உங்க சரக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணோம். இப்படியே கிளம்பு. நீ செக் பண்றோம். வாங்கடா போலாம். எனக்கு தெரியும் மைக்கேல், நீ வருவேன்னு. And now the mission is accomplished. ஃபைனலி மிஷின் சக்ஸஸ் ஆயிடுச்சுல. This is not yet.
இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். Can I join with your team, boys? மைக்கேல்